நல்ல மழை பெய்யக்க இந்த வடையை செய்து சாப்பிடணும். முரண்டு இருக்கும் வடை பருத்தித்துறை வடை. இந்த பருத்தித்துறை வடை நல்ல சினக்காயும் பாய்க்கலாம் பிள்ளைகளுக்கு. இங்கேண்ட விட்டு நல்லா சாப்பிடுவேன் நான் பருத்தித்துறை வடை. எல்லோரும் சாப்பிடுவேன். இன்றைக்கு பருத்தித்துறை வடை சுட போகிறேன். ஏன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பம் பருத்தித்துறை வடை. அதன் காரணத்தால் ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். உங்களுக்கு என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கள். எதிரிகள் என்றாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது வாங்க இப்போ என்னென்று சொல்லி பார்ப்போம். வடை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இன்றைக்கு ஒரு மாதிரி செய்யணும். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஒரு சுண்டு உளுந்து ஒரு சுண்டு எடுக்கணும். நீங்கள் கருத்த உளுந்தண்டாலும் சரி இல்லை வெள்ளை உளுந்தண்டாலும் சரி ஒரு சுண்டு எடுக்கணும். இது பெரிய ஒரு அகண்ட பாத்திரம் எடுக்கணும். இது ஒரு தட்டு, நாங்கள் வடையெல்லாம் தட்டி வைக்கிறதுக்காண்டி ஒரு தட்டு எடுக்கணும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம். தண்ணி இல்லாமல் இந்த உளுந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி ஒரு பாத்திரத்தில் போடணும். நல்லா அகண்ட பாத்திரமாக எடுக்கணும். அப்போத்தான் நாங்கள் மாவை குழைக்கும் போது நல்ல எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ணத்தக்கதாக இருக்கும். அதான வழியால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நல்லா அகண்ட பாத்திரம் எடுக்கணும். ஓகே, நாங்கள் இப்போது ஒரு சுண்டு உளுந்து 2 மத்தியானம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு தேவையானது நான் இப்போ என்னென்னு சொன்னால் இதுக்கு பெருஞ்சீரம் நான் ஒரு தேக்கரண்டி போடுறேன். அதோட மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள்லாம் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ அதில் நான் ஒரு கரண்டி போடுறேன். நாங்கள் இப்போ இந்த சோறுகள் சாப்பிடுவோம் இல்லை, அந்த கரண்டியால் ஒரு கரண்டி போடுறேன். போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு போடுறேன். உங்களுக்கு விருப்பமெண்டா நீங்கள் போடலாம். நான் இன்றைக்கு என்னென்னு சொன்னால் இந்த வெங்காயம் கடைகளில் விற்கிது உங்களுக்கு வெங்காய பவுடர்னு சொல்லி, நான் அந்த வெங்காய பவுடர் வாங்கி வச்சுக்கிறேன். அதில் நான் ஒரு 2 கரண்டி போடுறேன். போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் இதை 2 கப் மா போடுறேன். நான் இப்போ என்னென்னா இதில் 2 கப் மா போடுறேன். மா போட்டு நல்லா இதை நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்குது. நான் கொஞ்சம் உளுந்து கூட போட்டேன். நான் இப்போ என்னென்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டுது. இதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்டால் இப்போ தண்ணியால் தான் நான் இது குழைச்சி எடுக்க போகிறேன். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குழைக்கணும். ரொம்ப விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். உங்களுக்கு உரைப்பெண்ணும் நல்லா வேணும்னு சொன்னால் கொஞ்சம் மிளகாத்தூள் போடலாம். கொஞ்சம் எனக்கு காணாத கணக்கு இருக்குது ரெட்டு. அப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா கையை கழுவணும். கழுவி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குழைக்கணும். இது நல்லா கட்டி பருவத்தில் குழைக்கணும். அப்போ தான் வடை நல்லா சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். நான் மறந்துட்டேன், கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பதத்து தெளிக்கணும். தெளித்து தான் நல்லா குழைக்கணும். நல்லா கட்டி பருவமாக குழைக்கணும். பாருங்கள் இப்படி இருக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா என்ன செய்யணும்னு சொன்னால் நல்லா குழைச்சி எடுக்கணும். அப்போ தான் இந்த வடை நல்லா சூப்பராக விரைஞ்சி வரணும். இப்படி இருக்கணும். இந்த மா நல்ல பதமாக இருக்கும். இங்கே பிட்டிக்கும் போது சும்மா கையில் விடணும். அப்படியே நல்ல பதமாக விடணும். இங்கே இப்படி இருக்கணும். இப்படி இவ்வளோ உருண்டை போதும். இங்கே இந்த இப்படியான உருண்டையாக இருந்தால் ஓகே, பதம் ஓகே. இதை நாங்கள் ஒரு சட்டியில் நல்லா சின்னதாக உருட்டி வைப்போம்.
உருட்டி வைப்போம். நல்ல உருண்டையாக இப்படி இப்படி உருட்டணும் பாருங்க. இப்படி உருட்டணும், இந்த சைஸில் உருட்டணும். அப்போ தான் வடை நாங்கள் போடும்போது சும்மா சூப்பராக வரும். ஓகே, உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் ஓன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பெரிய ஒரு அகண்ட பாத்திரமை வச்சுட்டு இப்போ என்ன செய்யணும்னா எண்ணெய் விடணும். ஒரு அளவு எண்ணெய் விடணும். இப்போ எண்ணெய் சூடாக உருட்டுக்கட்டை எடுத்துட்டு இதுக்கு மேலே ஓயில் கொஞ்சம் ஊற்றுவோம். ஊற்றிட்டு இதை வந்து இங்கே வைக்கணும். வச்சுட்டு அப்படியே எல்லா இடமும் நல்லா கட்டையாக்கணும். கட்டையாக்கிட்டு உங்கள்கிட்ட இப்படி மூடி இருந்தால் அது இன்னும் தூள் மூடி இருக்கும். அந்த தூள் மூடியை எடுத்து அல்லது அச்சு ரெண்டில் எதுவும் எடுக்கலாம். இப்படி எடுத்தீங்கன்னா ரவுண்டாக வரும். இந்த ரவுண்டை இப்படி உங்களுக்கு இவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவில் செய்யலாம். இங்கே இப்படி செய்யணும். செய்து போட்டு இங்கே எண்ணெய்க்கில் போட்டு விடணும். இருக்கு வைங்க. ரெண்டு அடுத்தவங்க போட்டு விட்டு இப்படியும் செய்யலாம். இங்கே இப்படியும் செய்யலாம். பார்த்தீங்களா, இப்படியும் செய்யலாம். பொண்ணுரமா வேற இங்கே பாருங்க எப்படி இருக்குது வடி. அந்த சும்மா சூப்பராக வந்துருக்குது பாருங்க. இங்கே இப்படி பொண்ணுரமா வரணும். பொண்ணுரமா வேற எடுக்கணும். எடுத்து இன்னொரு உள்ளுக்குள்ளே டவல் எல்லாம் போட்டுருக்கணும். பேப்பர் டவல் அதில் வந்து நீங்கள் போடணும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. இன்னொன்று வந்து நான் என்னென்ற சொன்னால், சில பேருக்கு நான் சொல்லுகின்றேன், ஏன் இப்படியான ஒரு கீழ்த்தனமான வேலைகளை செய்கிறீங்களென்று எனக்கு தெரியாமல் இருக்கின்றது. ஏன்னு சொல்லிச்சுன்னா, நான் ஒரு சைவ வெள்ளாளர் ஒரு பிரசங்கம் செய்து கொண்டிருந்தவா. அவள் வந்து முருகனை பற்றி தான் பேசுவா. கூட முருகன் என்று தான் அவள் பேசுவாள். அவள் நிறைய கருத்துக்களை வந்து முருகன் கருத்துக்களை தான் சொல்லுவாள். ஆனால் நான் என்னென்னு சொல்லிச்சுனால், அப்போ அவள் அதில் சொல்கிறா என்னென்னு சொல்லிச்சுன்னா, அவள் ஒரு இந்தியன் கேர்ள். அவள் கேர்ளில் ஒரு வயசு வந்தவா. அவள் சொல்கிறா என்னென்னு சொன்னால், இலங்கையிலேயாம் வந்து இலங்கை மக்கள் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இவ்வளவு போர்கள் நடந்தாலும் தங்களுடைய போர்களால் அவர்கள் வெளியில் போனவர்களாம், இப்போ புலம்பெயர்ந்து கொண்டு போனவர்களாம். அப்படி இருந்தும் அங்கே புலம்பெயர்ந்த நாடுகளில் அவர்கள் வந்து அவ்வளவு பண்பாடாக இருக்கிறார்களாம். அதே கணக்கு அவர்கள் வந்து இலங்கையை மறக்காமல் இருக்கின்றார்களாம். அந்த இலங்கை பண்பாடுகளை மறக்காமல் இருக்கின்றார்களாம். அங்கே கரண்டியால் சாப்பிட்டா இவர்கள் கையால் சாப்பிட்றார்கள்னு சொல்லி உதாரணம் சொன்னவா. அவள் ஒரு முருகன் பக்தர். அப்போ முருகன் இருக்கும் போது யாருக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது. அதே கட்டத்தில் இப்படியான சீப்பான வேலைகளை செய்யாதேங்கோ. ஒரு ஆக்களுடைய வீடியோவை நாங்கள் இப்போ போடுறது வடை அதை செய்கிறோம்னு சொன்னால் அதை கொண்டு வேறு எங்கேயும் வேறு எதுக்கும் கருத்து போட்டு போடுறதெல்லாம் உங்களுக்கு ஒரு சீப்பு கணக்கு தெரியலையா? நன்றி, வணக்கம்.